ஹலோ வெல்கம் பேக் சின்ன ஒரு சூப்பரான கண்டென்ட் தான். சூப்பரான கண்டென்ட்னால ஒரு சின்ன அப்டேட். நம்மளோட பைக்கு வந்து டெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆன பிறகு அந்த பழைய டெயில் ஐடி வந்து நம்ம போடலை. புதுசாட்டு அந்த மேக்னெட் டெயில் ஐடி வந்து வாங்கியிருக்கோம். அதை வந்து மாட்டலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் இருக்க போது. நான் ஒர்க்கா வச்சு பார்த்தேன், ஒரு மாதிரி இருக்குது. மாட்டினதுக்கு பிறகு லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க கேஸ், ஓகேவா? என்ன ஐடி வாங்கியிருக்கோம் அப்படின்னா என்ன இருக்குல்ல, இது தான் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டு இப்படி ஒட்டி அந்த இதில் வந்து இப்படி வச்சோம்னா ஒட்டிடும். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பழைய டெயில் ஐடி தான். பழைய டெயில் ஐடியில் வந்து ஒயர்லாம் கலத்தியாச்சு, இண்டிகேட்டர்லாம் கலத்தி போட்டாச்சு, நம்பர் பிளேட் எல்லாத்தையும் கலத்திட்டேன். ஓகேவா? இனி வந்து நேராக அதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான் பாக்கி. ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு பிரச்சனை ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய டெயில் ஐடியில் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டம் இருக்குது நம்மளுக்கு. ஆனால் இந்த டெயில் ஐடியில் அந்த பாட்டம் வந்து வராது. நம்ம அந்த பெரிய நட்டு மட்டும் தான் போகிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த பாட்டம் ஐடி இதை வந்து கட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது பார்ப்போம் கைஸ், ஓகேவா? பார்த்திங்கன்னா இருக்கலாம், இந்த மட்டத்துக்கு போகிறதா, இந்த மட்டத்துக்கு கட் பண்ணி எடுத்துருக்கோம். ரெண்டுலேயுமே கட் பண்ணியிருக்கு. ஓகேவா? கட் பண்ணது நல்லா இருக்கும். இதுதான் கட் பண்ணியிருக்கோம். இனி மாட்ட வேண்டியதான். ஓகேவா? மாட்டிடும். ஒரு வழியாக அந்த இதை மாட்டியாச்சு. ஆனால் நம்பர் பிளேட் எப்படி மாட்டணும்னு நம்மளுக்கு தெரில. இந்த லைட்டை கலத்தி இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஆனால் டெயில் ஐடி பார்த்திங்கன்னா மாட்டியாச்சு. ஓகேவா? நான் இண்டிகேட்டர் மட்டும் இது பண்ணிவிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன்.
ஓகேவா. இப்படியும் வச்சுக்கலாம், இப்படி எடுத்து இப்படியும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகேவா. மாட்டிட்டேன் கைஸ் ஒரு வழியா. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் மாட்டிட்டோம். இண்டிகேட்டர்லாம் கரெக்டாக எரியுது. இண்டிகேட்டர் எரியுமான்னு தான் பார்த்தோம். இண்டிகேட்டர் கரெக்டாக எரிஞ்சிருச்சு. அது வந்து நாளைக்கு கடையில் கொடுத்து இந்த நம்பர் பிளேட்டை மட்டும் மாட்டணும். ஓகேவா. இது லுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா. நம்ம பிறகு கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு சைடில் அந்த பாரும் மாட்ட முடிஞ்சுன்னா மாட்டுவோம். அப்படி இல்லை இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னா அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா. இப்படியே மெயின்டைன் பண்ணுமா இல்லை பார் போட்டால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.